அடுத்ததா தனுஷ் நடிக்க இருக்கிற படம் சேகர் கம்முலாவுடைய ப்ராஜெக்ட். இந்த படத்தோடைய பேக்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா, மும்பையில் தாராவியில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த தனுஷ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D50, D51 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சேகர் கம்முலாவுடைய ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ராஷ்மிகா தான் எனக்கு இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்து அவங்க டேட்டு கூட வந்துட்டு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்பவே சிரமப்பட்டு அவங்க டேட் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாகார்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீடு பண்ணுறாரு. அது வில்லன் ரோலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் சில மொழிகள்லேருந்து பல பிரபலங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் சேகர் கம்முலா. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத். பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா, தனுஷ் இவங்க 2 பேர் பேராக பண்ணுறாங்க. சுல்தான், வாரிசு இந்த 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா நேரடி தமிழ் படத்தில் நடித்த படம்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து 3ஆவதாக தனுஷ் கூட இந்த சேகர் கம்முலாவுடைய ப்ராஜெக்டில் ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க.